அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்தியை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஈரோட்டுல மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்குது. கிட்டத்தட்ட அது மாநாடுமே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய தொண்டர்கள் திரண்டு இன்னைக்கு அந்த ஈரோட்டு அந்த கூட்டத்தை மாநாடு போல சிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அதுல என்னப்பா விஷயம் அப்படின்னா, நிறைய நடந்திருக்கு. ஏன்னா மாநாடுனா நமக்கு தெரிஞ்சது என்ன, ஒரு மாலை வேளத்துல ஆரம்பிப்பாங்க, மணி 10 மணி வரைக்கும் மாநாடு நடக்கும். பல பேர் பேசுவாங்க, பல மணி நேரம் பேசுவாங்க. அதுதான் மாநாடு. ஆனா இங்க தலைவரே வெறும் 10 நிமிஷம் தான் பேசியிருக்கு. அப்படி ஒரு மாநாடுனா அது வெற்றி கழகத்துடைய மாநாடா தான் இருக்கும். அந்த 10 நிமிஷத்துல அவர் என்னதான் பேசினாரு அப்படின்றது இருக்கு. அப்படி என்ன பேசினாரு, அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க நல்லா பாருங்க, ஒரு மாநாட்டுல ஏகப்பட்ட சம்பவம் நடக்கும். அதுவும் வெற்றி கழகத்தோட மாநாடுன்னா வேற மாதிரியான சம்பவம் நடக்குது. கரண்ட் கம்பத்துல ஏறது, பனைமரத்துல ஏறது, அது மாதிரி இங்கேயும் ஒருத்தன் ஏந்து ஒரு டவர்ல ஏறி நின்று விஜய் அவர்களுக்கு பிளைங் கிஸ் மொத்தம் கொடுத்தான். அவரு தம்பி நீ இறங்குப்பா, நீ இறங்கினா தான் நான் மொத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன காமெடியான சம்பவம் நடந்தது. அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. நம்ம முக்கியமான விஷயத்தையும் பேசணும். இன்னொருத்தன் புஜ்ஜிக்கு கிள்ளி மொத்தம் விடுவான். இல்லை இவங்க என்ன மூடுல இருக்கிறாங்கன்னு தெரியல. சரி விடுங்க, நம்ம நல்ல மூடுல இருக்கோம், அதனால அவர்களை பத்தி விமர்சிக்க நம்ம வரல. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, சமூக வலைதளத்துல விஜய் பேசின அந்த 10 நிமிஷத்துல ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட் வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது என்னன்றதை பாருங்க. அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ இந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. இதுல விஜய் என்ன சொல்றாருன்னா, நாங்க எங்க எதிரி யாரு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுதான் அந்த களத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த எதிரிகளை மட்டும்தான் நாங்க எதிர்ப்போம். மற்றபடி சும்மா களத்துல இல்லாதவங்களாம் நாங்க எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு அவரு பேசியிருக்காரு. அவரு யாரை தாக்கி பேசினாரு, லற்றுப்பேடு கட்சிகளை பேசினாரா, இல்ல கூட்டணியில ஒட்டுணி கட்சிகளை பத்தி பேசினாரா, அது அவருக்கு தான் தெரியும். ஆனா சமூக வலைதளத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பேசப்படுதுன்னா, இது நாம் தமிழர் கட்சியை தாக்கி பேசுறாரு, சீமான் தாக்கப்பட்டார், நோட்டாவுடன் போட்டியிட்டு கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் தாக்கப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை வச்சுட்டு வராங்க. அதனால நம்ம இதை பத்தி பேசியாகணும் இல்லையா? இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் இந்த மாதிரியான கட்சிங்கிட்டலாம் நான் மோதணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. ஒருவேளை விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியோட மோதணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாருன்னா அது வரவேற்கத்தக்கது தான். அதுக்கு காரணமா என்ன சொல்றாரு, நாங்க நீங்க களத்துல இருக்கிறவங்க தான் நாங்க எதிர்ப்போம், எங்க எதிரி யாருன்னு தெரிஞ்சு நான் வந்திருக்கோம், அவங்களதான் எதிர்ப்போம் அப்படின்னா, திருப்பரங்குன்ற விவகாரத்துல உங்களுடைய கொள்கை எதிரி பாஜக தமிழ்நாட்டுல ஒரு மதவாத பிரிவை ஏற்படுத்தி மனிதர்களுக்குரிய சண்டையிடக்கூடிய வேலையை செஞ்சு, அயோத்தியில ராமர் கோயில் போல நம்ம தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்றையை குறி வச்சு அவர்களை மதவாத வேலையை அவர்கள் செஞ்சாங்க. அந்த சங்கி கூட்டத்தை உங்களுடைய கொள்கை எதிரி பாஜகவை நீங்க எதிர்க்கல. என் கொள்கை எதிரி மட்டும்தான் நாங்க எதிர்ப்போம்னு சொன்னல, எங்க எதிரி யாருன்னு எங்களுக்கு தெரியும், அவங்கள மட்டும் தான் நான் எதிர்ப்போம்னு சொல்லி. ஏன் திருப்பரங்குன்றத்துல பிஜேபி எதிர்க்கல, கள்ளச்சாராயில மரம் கொடுத்து ஏன் திமுக எதிர்க்கல, அதுக்கெல்லாம் வாய் திறக்கல. எங்க எதிரியை தான் நாங்க எதிர்ப்போம், எங்க எதிரி யாருன்னு உங்களுக்கு தெரியும் சொல்ற விஜய், உங்களுடைய எதிரிகளை ஏன் நீங்க எதிர்க்கல, சரியான நேரத்துல ஏன் எதிர்க்கல? அது இல்லாம நாங்க களத்துல இருக்கிறவங்கள தான் எதிர்ப்போம். சரி, களத்துல நாம் தமிழர் கட்சி 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டது, களத்தில் நின்றது, தோற்றது. அடுத்த வாட்டியே கட்சி காலி பண்ணின்னு போயிடல, கமலஹாசன் மாதிரி கட்சி காலி பண்ணின்னு போயிடல, விஜயகாந்த் மாதிரி கட்சி என்ன ஆச்சுன்னே தெரியாத மாதிரி போல, சரத்குமார் மாதிரி கட்சி காலி பண்ணிட்டு போல, இல்ல கம்யூனிஸ்ட் மாதிரியா பிசிகா மாதிரியா இன்னொரு கட்சியினுடைய கூட்டணி வச்சுன்னு போயிடல. அடுத்து 19 தேர்தலில் நின்னாரு, 21 தேர்தல் நின்னாரு, 24 தேர்தல் நின்னாரு. இதற்கு இடைப்பட்டு நடந்த ஒவ்வொரு இடைத்தேர்தல்களையும் நாம் தமிழர் களத்தில் இருந்தாங்க. ஆனா கட்சி தொடங்கணும் நீங்க, ஈரோடு தேர்தல் வருது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது, நீங்க நிக்கல. நீங்க கட்சி தொடங்கின பிறகு விஜயே களத்துல நிக்கல. ஆனா ஒவ்வொரு தேர்தலையும் களத்துல நின்று கொண்டு இருக்கின்ற நாம் தமிழரை, களத்துல இருக்கிறவங்கள தான் நாங்க விமர்சிப்போம்னா, விஜய் குறிப்பிட்டு சொல்வது நாம் தமிழரை அல்ல அப்படின்னு தெளிவா நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா களத்துல நிக்கிறவங்களை மட்டும்தான் நான் எதிர்ப்பேன், களத்துல இல்லாதவங்களை பற்றி நான் எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு விஜய் சொல்றாருன்னா, அது ஒருபோதும் நாம் தமிழருக்கு பொருந்தாது. ஒருவேளை இது நாம் தமிழரை தான் அவர் சொல்றாரு அப்படின்னா, தேவையில்லாம நீங்க எதுவும் புண்ணாய்க்க கூடாது அப்படின்னு தான் நம்ம தாவகவுடைய கட்சி தொண்டர்களுக்கு நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா விஜய் நேரிட்டு நாம் தமிழரை விமர்சிக்கணும்னா நீங்க நாம் தமிழர் பேர் சொல்லி விமர்சிக்கணும். ஒருவேளை விமர்சிக்கிறதுக்கு அச்சம்னா அதுலயே தெரிஞ்சிடுது நாம் தமிழர் நம்ம சீன்னா நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது விஜய்க்கு நல்லாவே தெளிவா தெரியுது.
ஏன்னா களத்துல நிக்கிறவங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போது ஒவ்வொரு தேர்தலையும் தோல்விகளை கூட பொருட்படுத்தாம களத்துல நாம் தமிழர் நிக்குது. போன விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அதிமுகவே நிக்கிற இப்ப பேசுறாருல விஜய், களத்துல நிக்கிறவங்களதான் நாங்க எதிர்ப்போங்க. இவரே முதல்ல களத்துல நிக்கல. ஆனா தோல்வியெல்லாம் பெருசுபடுத்தாம நமக்கு இந்த களத்துல நிக்கிறோம், தேர்தல் களத்துல நிக்கிறோம், மக்களுக்காக நிக்கிறோம், வெற்றி தோல்வி அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா நம்ம மக்களுக்காக நிக்கணும் அப்படின்னு நினைச்சு நின்றவர் சீமான். அவருடைய தம்பிய நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் களத்துல நிக்குது. மிஸ்டர் விஜய் களத்துல நிக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க நாம் தமிழரை வந்து மறைமுகமா சாடுறது இல்ல, அவர் யாரை சாடுறாருன்னே தெரியாம இந்த தற்கொலைகள் எல்லாம் கூடிட்டு நாம் தமிழரை தான் சாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேவையில்லாம பேக் ஃபயர் ஆட்டி நீங்க வந்து இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தேவையில்லாம சமூக வலைத்தளங்களை கத்துறதுலாம் 5 பைசாக்கு புரோஜனம் இல்லை. அவங்க 1008 வேலை இருக்குது. அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் 1000 வேலை இருக்குது. கட்சி கட்டமைப்புகள் பூர்த்தி செய்யணும், வாக்குச்சாவடி கட்டமைப்பு பூர்த்தி செய்யணும், தேர்தல் வருது, இன்னும் சின்ன ஊருப்பா, யார் எந்த தேர்தலில் எந்த தொகுதியில் நிக்க போறாங்க, எதுவும் இதெல்லாம் வேலை இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க இந்த மாநாடு போறது, ரோட் ஷோ போறது, இதெல்லாம் விட்டுக்கிட்டு 1008 வேலை இருக்குது. அதை பாருங்க. அதை விட்டுட்டு நாம் தமிழரை சீன்றதுலாம் அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத, நீங்களா போய் வந்து அண்ணாந்து பார்த்து எச்சு துப்புறதுக்கு சமம். அதுலயும் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு இந்த இதுல பேசும்போது களத்துல நிக்கிறவங்கள தான் நாங்க எதிர்ப்போம், களத்துல இல்லாதவங்களை பத்தி நாங்க எதிர்க்க மாட்டோம். எங்களை ஏன் நீங்க பேசல அப்படின்னா எங்களுக்கு 1000 வேலை இருக்குன்னு. ஏன்னா என்னை பத்தி ஏன் பேசல, நாம் தமிழர்கள் வந்து ஏன் விஜய் எங்களை பத்தி பேசலன்னு ஏங்குறாங்களா? அவங்களுக்கு 1008 வேலை இருக்குதுங்க. அவங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து கூட்டணி பேரம் பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்துல அவங்க 100-150 வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்கள வந்து உறுதியா அவங்க வேலைப்பாட அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க எதுக்கு மறைமுகமா சாடுறேன் அப்படின்னு எதுக்கு தேவையில்லாம விஜய் சார் இதெல்லாம் நிறுத்திங்க. ஒருவேளை விஜய் நாம் தமிழரை சீண்டல அப்படின்னா நல்ல விஷயம். ஆனா விஜய் பேரை வச்சு விஜய் ஒரு நாம் தமிழர் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு தாவாக்காவுடைய தற்கொலைகள்லாம் நீங்க இந்த மாதிரிலாம் பேசுவது சரியில்லை. அதுதான் என்னுடைய கருத்து. ஆனா இந்த விஷயத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா, களத்துல நிக்கிறவங்க தான் நான் எதிர்ப்போன்னு சொல்ற விஜய் அவரே களத்துல நின்றது இல்லை. ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் களத்துல நின்றுட்டு இருக்கு. தோல்விகளுக்கு பொருட்படுத்தாம களத்துல அவங்க மட்டும்தான் நிக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, நாங்க எதிரி யாருன்னு தெரிஞ்சு வந்திருக்கோம், அவங்கள மட்டும்தான் எதிர்ப்போம். ஆனா தங்களுடைய எதிரிய அந்தந்த கால சூழல்ல எதிர்க்க வேண்டிய சூழல்ல விஜய் எதிர்த்தது இல்லை. அவங்க மொத்தம் விஜய் பேசுறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லை அப்படின்றத நம்ம சொல்றோம். அது இல்லாம ஈரோட்டுக்கு போயிட்டார்ல, ஈரோட்டுக்கு போனோன்னே அவங்க ஈரோட்டு மண்ணை சேர்ந்த அந்த தாடிக்கிற கிழவனை பத்தி பேசணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, ₹1 கூட சொத்து சேர்க்காத பெரியாருன்னு சொல்லிட்டு யாருப்பா சொன்னா, நீ பாத்தியா ₹1 கோடி, ஒரு கோடி 1,00,000 கோடி 1,00,000 கோடி சொத்து அவருடைய ட்ரஸ்ட்ல இருக்குது, பெரியார் மணியம்மை ட்ரஸ்ட்ல. அந்த காசு எப்படி வந்தது? ₹1 கூட சொத்து சேர்க்காத பெரியாருன்னு எப்படி சொல்லுவீங்க? 1,00,000 கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. எவன் அப்போ விட்டு போனான்? இதெல்லாம் பத்தி பேசணும்னா நிறைய விஷயம் போவோம். நீங்க திராவிடம் தமிழ் தேசியம் 2 கண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க வெறும் திராவிடத்தை மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. தமிழ் தேசியத்தை கொஞ்சம் கூட சீண்ட மாட்டீங்க. நீங்க தமிழ் தேசிய சீண்டல கூட பரவாயில்ல, திராவிடத்தை சீன்றன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேக் ஃபயர் ஆகிற மாதிரி ஒரு அர்த்தமா போகணும். ஆனா அதை விட்டுட்டு போய் பெரியார் ₹1 கூட சொத்து சேர்க்கலாம், திமுக காரன் கூட சொல்ல மாட்டான் ₹1 கூட சொத்து சேர்க்கலன்ட்டு. நீங்க எதுக்கு ரொம்ப கூவுறீங்கன்னு புரியல. அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை வந்து களத்தில் இல்லாத கட்சி என்று சொல்லி மறைமுகமாக சாடியது குறித்து நம்ம இந்த கருத்தை நம்ம பதிவு பண்றோம். இது விஜய் அவர்கள் பேசியது குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை நீங்க வந்து நம்மளுடைய கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலி குறித்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்த காணொலி பிடித்திருந்தால் விருப்பம் தெரியுங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய வலைவலியை பின்தொடர்ந்து பேராதரவு கொடுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.